விஸ்வகர்மா யோஜனான்னு தெரியுமா? புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு தெரியுமா? எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தெரியுமா? எதுவுமே விளங்காது. ஏன் விளங்காதுன்னு சொல்றேன் தெரியுமா? சிஏக்கு எதிராக ஓட்டு போட்டார். முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு எதிராக 11 ஓட்டுகளை போட்டது யாரு? யார் போட்டா? எடப்பாடியும் அதிமுக தான் போட்டாங்க. மறந்துடக்கூடாது. நீங்க போட்டாங்க. அந்த 11 வாக்கு இல்லைன்னு சொன்னா நம்முடைய குடியுரிமை இந்த நாட்டில் கேள்விக்குறியாக்கியாது இருக்காது. இதை போய் கேட்கிறோம். கூட்டமைப்பின் சார்பில் போய் எடப்பாடி முதலமைச்சர் இருந்த போய் கேட்டோம். ஏயா இது மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்க வாக்கு போட்டதால் தானே இந்த குடியுரிமை சட்டம் வந்துடுச்சு, இப்ப எங்க குடியுரிமை கேள்விக்குறியாகி நிக்குது அப்படின்னு கேட்டா அவரு பக்கத்துல கூட செக்ரட்டரி பார்த்து கேட்கிறாரு, நம்ம சிஏக்கு ஓட்டு போட்டோம் என்ஆர்சிக்கு இல்ல. இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய புரிதல். 13 உயிர்கள் ஸ்டெர்லைட் ஆலைகள் துள்ள துடிக்க சுட்டுக் கொல்லப்படுகிறது காவல்துறையால். 13 உயிர்கள். என்னையா அப்படி நடந்திருக்க அப்படின்னு கோட்டையில போய் கேட்டா, நானும் இப்பதான் தொலைக்காட்சியில டிவியில பார்த்துட்டு வரேன்றான் ஒரு முதலமைச்சர். இவரிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்தால் அவருடைய 4 ஆண்டு கால அந்த ஆட்சி எடப்பாடி ஆட்சியே ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான். இங்க கொரோனா வந்த போது உடல்களை எடுத்து அடக்கம் செய்தோமே, சாதி மதம் பாராம. எடப்பாடி ஆட்சி எங்க நடந்துச்சு? கொரோனா காலத்துல கொரோனாவை பரப்புறது யாரு? யாருன்னு சொன்னா தப்லீக் ஜமாத். தப்லீக் ஜமாத் நம்ம மாதிரி போராட்டம் நடத்த கூட வர மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க தொழுகை உண்டுன்னு வாழக்கூடிய அந்த மக்களை கொரோனாவை கொண்டு வந்து பரப்புறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டை சுத்தி சீட்டுகளை அடைச்சு அவரை பிடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அவருக்கு கொரோனாவே வரலனாலும் ட்ரீட்மெண்ட் பேர்ல வச்சு பாக்குறவங்க எல்லாம் வெறுப்பா பாக்குற மாதிரி, ஓ இந்த தொப்பியை தாடி வச்ச பாய் தான் கொரோனாவை பரப்புறான்னு சொல்லி பெண்கள் போனால் கூட பிரசவத்துக்கு போனது கூட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்க. பல மருத்துவமனையில் முஸ்லிம்கள் கொரோனாவை பரப்புகிறார்கள் என்று பரப்பியது யார்? இந்த அயோக்கியன் எடப்பாடி என்பதை மறந்துடக்கூடாது. இவர் ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டில் அமைதி நிலவுமா? கம்பராமாயணத்தை எழுந்தது யாருன்னு கேட்டா, ஏன்னா அதுலயே கம்பராமாயணம்னு வரும்போது, ராமாயணத்துல கம்பராமாயணம் வரும்போது அதை கூட தெரிஞ்சு கொள்ளாம சேக்கலார்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி இந்த எடப்பாடி பழனிசாமி. இப்ப இவர் நீதிமன்ற தீர்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கார். இன்னொருத்தர் விஜய், அவருக்கு ஒன்னும் என்ன நடக்குன்னு தெரியல, எழுந்து வரல பொழுது ஒன்னும். அவர் இப்ப அவர்கிட்ட அந்த தூணை கொண்டு போய், இந்த விளக்கு தூணா அல்லது எல்லைக்கல்லா, தீபக்கல்ல தீபத்தூணா அல்லது எல்லைக்கல்லான்னு அவருக்கு பனையூர் வீட்டுக்கு கொண்டு போய் காமிச்சு ஒரு செய்தி சொன்னதான் அவர் புரிஞ்சுட்டு ஒரு அடிக்க விடுவார் பொழுது. இவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று மிகப்பெரிய ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக